ஷோய எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு அம்மாவோட வாழ்வு வாக்கில் பாகம் 17 ஆசிரமம் உருவாகுதல். ஆன்மீக வாழ்வில் நாட்டம் கொண்ட 20 வயது இளைஞரான உன்னிகிருஷ்ணன் 1976ஆம் ஆண்டு அம்மாவை தரிசிக்கும் பேறு பெற்றார். ஆலப்பாடை சேர்ந்த அவர் வீடும் உறவினர்களும் இருந்தும் அபூர்வமாகவே வீட்டுக்கு செல்வார். ஒரு பரதேசியைப் போல அவர் வாழ்ந்து வந்தார். அம்மாவின் தரிசனத்தால் ஆன்மீக வாழ்வில் அவரது நாட்டம் அதிகரித்தது. அம்மா இதை உணர்ந்து கொண்டார். எனவே சுமார் ஓராண்டுக்கு பிறகு அம்மா ஆலயத்தின் அன்றாட பூஜை பொறுப்பை ஒப்படைத்து அவர் அங்கேயே வசிக்க வாய்ப்பளித்தார். அவரும் பூஜை செய்து கொண்டு அச்சிறு ஆலயத்திலேயே பகல் நேரத்தை செலவிட்டார். பூஜையுடன் அம்மா கூறியவாறு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை போன்ற சாதனைகளிலும் ஈடுபட்டு வந்தார். மீதமுள்ள நேரத்தை ஆன்மீக நூல்கள் வாசிப்பதிலும் கவிதை எழுதுவதிலும் செலவிட்டார். இரவில் கோயில் வராந்தையில் துண்டை விரித்து படுப்பார். அமைதியும் அடக்கமும் நிறைந்த அவர் அங்கு வசிப்பது பக்தர்களுக்கு கூட தெரியாது. அம்மாவிடம் வந்து சேர்ந்த முதலாவது ஆசிரமவாசி உன்னிகிருஷ்ணன் ஆகிறார். 1978ஆம் ஆண்டின் இறுதியில் ஆசிரமம் உருவாக துவங்கியது. நவீன கல்வி கற்ற சில இளைஞர்கள் அம்மாவின் ஆன்மீக நிலையாலும் தெய்வீக அன்பாலும் ஈர்க்கப்பட்டு அடுத்தடுத்து அவரிடம் வந்தார்கள். இறைவனை அனுபூதியில் அறிவதையும் உலக சேவையையும் லட்சியமாக கொண்டு இவர்கள் வீட்டை துறந்து அம்மாவிடம் அடைக்கலம் புகுந்தார்கள். தங்களுக்கு இருந்த இன்னல்களை பொருட்படுத்தாமல் தெய்வீக வாழ்வில் ஈடுபட்டனர். இவர்களுள் பெரும்பாலோர் வள்ளிக்காவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் வடக்கு இருக்கும் ஹரிபாடு என்னும் ஊரின் உயர் குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அம்மா காட்டும் வழியில் ஆன்மீக வாழ்வு வாழ்வதே தங்களுடைய லட்சியம் என்று இவர்கள் உறுதி பூண்டனர். சுமார் 1 மாத காலத்துக்குள் பாலகோபால், வேணுகோபால், ஸ்ரீகுமார், ரமேஷ் ராவ், ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடுத்தடுத்து அம்மாவை தரிசித்து தங்களுக்கு ஆன்மீக வாழ்வு வாழ வழிகாட்டுமாறு வேண்டினார்கள். ஆனால் இவர்களில் எவரையும் அம்மாவுடன் நிரந்தரமாக தங்க சுகுணானந்தர் அனுமதிக்கவில்லை. சுகுணம்மாவை தவிர மற்ற 2 சகோதரிகளுக்கு திருமணம் நடைபெறாதிருந்ததே இதன் முக்கிய காரணமாகும். இந்த இளைஞர்களுள் சிலர் வேலைக்கு செல்பவர்கள், சிலர் கல்லூரி மாணவர்கள். பாலு மட்டும் கல்லூரி படிப்பை அப்போதுதான் முடித்த நிலையில் இருந்தார். இவர்கள் தினசரியோ அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து அம்மாவை தரிசித்தார்கள். அதே சமயத்தில் தங்கள் உலகியல் கடமைகளையும் நிறைவேற்றி வந்தனர். இந்த இளைஞர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை அவர்களது குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தங்கள் குடும்பத்தில் ஒருவன் உலகியல் சுகங்களை துறந்து திடீரென ஆன்மீக வாழ்வில் ஈடுபட விரும்புவதை பலர் ஒப்புக்கொள்ள மறுத்தனர். நண்பர்களும் இதை எதிர்த்தார்கள். அவர்கள் அம்மா மந்திரத்தால் இந்த இளைஞர்களை மயக்கிவிட்டதாக எண்ணினார்கள். பகுத்தறிவாளர் சங்கத்தினர் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு தங்கள் கற்பனையில் உதித்த விபரீத கதைகளை பத்திரிகைகளில் பிரசுரிக்க செய்தனர். இதனால் பொதுமக்கள் அம்மாவுக்கு எதிராக கிளம்புவார்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். செய்தித்தாளில் வந்த கட்டுக்கதைகளை பார்த்து அம்மாவிடம் அடைக்கலம் புகுந்த இளைஞர்களும் பக்தர்களும் மனம் வருந்தினார்கள். இதை அறிந்த அம்மா, ஒரு காகிதத்தில் அச்சடிக்கப்பட்டுள்ள சில சொற்கள் அல்ல நாங்கள். இதை எண்ணி வருந்தி பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம், தீவிர சாதனைகளில் ஈடுபடுங்கள், இன்றைய எதிரி நாளைய பக்தர் என்று அறிவுறுத்தினார். 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஆலப்புழையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அம்மாவை முதலாக தரிசித்தார். முதல் தரிசனமே அவரிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இடையிடையே அம்மாவை தரிசிக்க வந்து கொண்டிருந்த அவர் பின்னர் முடிந்த போதெல்லாம் வரலானார். அவரிடம் உலகியல் வாழ்வை துறந்து ஆன்மீக வாழ்வில் தீவிரமாக ஈடுபடும் ஆவல் எழுந்தது. அந்நாட்களில் அம்மாவுடன் தங்க விரும்பும் இளம் ஆத்ம சாதகர்களை சுகுணானந்தர் விரட்டி விடுவது வழக்கம். அவர் ஒரு நாள் மாலையில் இந்த இளைஞரையும் நன்றாக திட்டி இடமண்ணேலை விட்டு போய்விடுமாறு சொன்னார். இதனால் மனம் வருந்திய அவர் தான் எங்கே தங்கி ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுவது என்று அம்மாவிடம் கேட்கும் பொழுது அம்மா அவரை திருவண்ணாமலைக்கு போய் 41 நாட்கள் மௌன விரதம் அனுஷ்டிக்குமாறு சொன்னார். திருவண்ணாமலைக்கு புறப்பட முன் அந்த இளைஞர், அம்மா, சுகுணானந்தர் உங்களை நாடி வரும் சாதகர்களிடம் இவ்வாறே நடந்து வந்தால் இங்கு ஆசிரமம் எவ்வாறு உருவாகும்? உங்களிடமும் உங்களோடு தங்க விரும்புபவர்களிடமும் அவர் அன்பில்லாமல் நடந்து கொள்கிறார். அம்மா, நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள். இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்களையும் உங்களுடைய சேவைகளையும் கவனித்து கொள்ள யாரும் இல்லையா என்று வருத்தத்துடன் கேட்டார். அதற்கு அம்மா, கவலைப்படாதே, நீ திருவண்ணாமலைக்கு போய் திரும்பி வந்ததும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அங்கே அம்மாவையும் வருங்காலத்தில் உருவாக இருக்கும் ஆசிரமத்தையும் கவனித்து கொள்ள இருப்பவர்களை நீ சந்திப்பாய். அம்மாவின் வெளிநாட்டு குழந்தைகள் சிலரும் அம்மாவை காண அங்கே ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் சுகுணானந்தர் அன்போடு வரவேற்கும் நாள் விரைவில் வரும் என்று ஆறுதல் கூறினார்.
இதை அடுத்து அந்த இளைஞர், அம்மா, நான் சாதனையில் காலந்தவறாமல் ஈடுபட உதவியாக ஒரு கடிகாரமும் ஜபமாலையும் வேண்டும் என்றார். அம்மா, மகனே, இம்மாதிரி பொருட்கள் வேண்டுமென்று அம்மாவிடம் கேட்காதே, அவைகளை பற்றி நினைக்கவும் செய்யாதே. ஒரு சாதகன் தனது ஆசனத்தை விட்டு அசையவும் கூடாது. அவனுக்கு தேவையானவை அவனை தேடி வரும் சிலந்தியையும் மலைப்பாம்பையும் பார். அவை இரையை தேடி எங்கும் செல்வதில்லை. சிலந்தி தன்னுடைய வலையில் இருக்கிறது. அதற்கு உணவாக சிறு பூச்சிகள் வலைக்கு வந்து சேருகின்றன. பக்தர்களை பராமரிப்பது பகவானின் பொறுப்பு. அவருடைய திருவடிகளில் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிடு. திருவண்ணாமலைக்கு போ, உனக்கு தேவையான எல்லாம் உன்னை தேடி வரும் என்றார். அதை கேட்ட இளைஞர் அம்மாவை வணங்கி விடை பெற்றார். அந்த இளைஞர் திருவண்ணாமலைக்கு போக தேவையான பணத்தை ஒரு நண்பர் அளித்தார். அம்மாவின் திருவருளை இதயத்துக்குள் சிந்தித்தபடி அவர் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார். திருவண்ணாமலையில் இருக்கும் புனிதமான அருணாச்சல மாலை இப்பூவுலகில் தோன்றிய சிவபிரானின் ஆதி திருமேனி என்று கருதப்படுகிறது. இளைஞர் புண்ணிய ஸ்தலத்தை அடைந்து புனித மலையின் ஒரு குகைக்கு சென்று தங்கினார். உணவுக்கு வழி எதுவும் இல்லாததால் முதல் 2 நாட்கள் இலைகளையும் நீரையும் அருந்தி சாதனைகள் புரிந்து வந்தார். 3வது நாள் மாலையில் தொடர்ந்து உணவில்லாததால் அவரது உடல் தளர்ந்தது. மயக்கம் வந்து அம்மா என்று அழைத்தபடியே சுயநினைவை இழந்தார். அன்று நடந்ததை அவர் அம்மாவுக்கு எழுதிய கடிதத்தில், நான் பசியால் மயங்கிய போது மாலை சுமார் 5 மணி இருக்கும். மயங்கிய போதும் சற்றும் நினைவு இருந்தது. அப்போது அம்மா, என் மகனே என்று அழைப்பதை தெளிவாக கேட்டேன். யாரோ எனது நெற்றியை வருடி விடுவது போல உணர்ந்தேன். கண்களை திறந்து பார்த்தபொழுது அம்மா தூய வெள்ளை ஆடை அணிந்து என் முன்னே நின்றீர்கள். அதை கண்ட நான் என்னை மறந்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் அம்மாவுக்கு வந்து சேர்ந்தபோது அம்மாவுடன் இருந்த பக்தர்கள் கடிதத்தில் குறிப்பிட்ட அதே நாளில் அதே நேரத்தில் பழைய கடவில் இருந்த அம்மா என் மகனே என்று காரணமின்றி திடீரென அழைத்ததையும், அதைத் தொடர்ந்து அவர் அருகே இருக்கும் பக்தரிடம் திருவண்ணாமலையில் இருக்கும் மகன் 3 நாட்களாக பசியால் உணவின்றி வாடுகிறான், இப்போது அவன் அம்மாவை அழைக்கிறான் என்று சொன்னதையும் நினைவு கூர்ந்து வியந்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு இளைஞருக்கு தேவையான உணவு சிரமம் இல்லாமல் கிடைத்து வந்தது. முறையாக சாதனைகளை செய்ய தங்குமிடம் எதுவும் இல்லாததால் இளைஞர் பகற்பொழுதை மலையின் மேலேயும் இரவை மலையடி வாரத்திலும் கழித்து வந்தார். ஒரு நாள் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒரு பக்தியை சந்தித்தார். இது 1979ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிகழ்ந்தது. அன்று முதல் காயத்ரி இளைஞருக்கு உணவளித்து வந்தார். 2 நாட்களுக்கு பின் ரியூனியன் தீவைச் சேர்ந்த மதுசூதனன் என்பவரை இளைஞர் சந்தித்தார். மதுசூதனனின் மூதாதையர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இம்மூவரும் தங்களுக்குள் ஒரு தூய அன்பு இளையோடுவதை உணர்ந்தார்கள். இச்சமயத்தில் இளைஞருக்கு திருவண்ணாமலைக்கு தான் புறப்படும் முன்பு அம்மா கூறியது நினைவுக்கு வந்தன. அம்மா குறிப்பிட்டவர்கள் காயத்ரியும் மதுசூதனனுமாக இருப்பார்களோ என்று எண்ணலானர். இவ்வண்ணம் உறுதி பெறவே இளைஞர் அவர்களிடம் அம்மாவை பற்றி கூறி அவருடைய சிறிய புகைப்படத்தையும் காட்டினார்கள். அம்மாவின் ஆனந்தமான முகத்தையும் வசீகரமான கருணை பொங்கும் விழிகளையும் கண்ட காயத்ரியின் மனம் அம்மாவிடம் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டது. காயத்ரி முறையான தியான பயிற்சி செய்து வந்தார். எனினும் அவருக்கு தான் பெற்று வந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் திருப்தி ஏற்படவில்லை. ஆனால் அம்மாவை பற்றியும் அவரது அன்பு கருணை பற்றியும் கேள்விப்பட்டு அவருடைய புகைப்படத்தையும் பார்த்த அன்று காயத்ரிக்கு நல்ல ஆன்மீக அனுபவம் வாய்த்தது. அவர் இதை அன்று நான் தியானித்த போது எனக்குள்ளே ஒரு ஒளி வெள்ளத்தை உணர்ந்தேன். அந்த ஒளி வெள்ளத்தினூடாக அம்மாவை தரிசித்தேன். உடனே எனக்குள்ளே அம்மா 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 என்ற ஒரு குரல் ஒலித்தது. எண்ணங்கள் அடங்கியது. மனம் சலனமற்ற நிலையில் ஆழ்ந்தது. உணர்வு வந்து கண்களை திறந்து கடிகாரத்தை பார்த்தேன். 20 நிமிடங்கள் கழிந்திருந்தன. எனக்கு சமயம் போனதே தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மதுசூதனன் அம்மாவை பற்றி கேட்டபோது தான் பெற்ற இன்பத்தை தன் நண்பர் நீலுவும் பெற வேண்டும் என்று விரும்பினார். நீலு என்ற நீல் ரோஸ்னர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் தியானத்தில் இயல்பான நாட்டம் கொண்டவர். ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிஷ்யர் ஒருவர் நீலுவுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மகா சமாதி அடைந்து விட்டார். அவர் இருந்தவரை நீலு அவருக்கு சேவை செய்து வந்தார். நீலு திருவண்ணாமலைக்கு வந்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தற்பொழுது அவர் கடுமையான வயிற்று வலியாலும் முதுகு வலியாலும் பெரும்பாலும் படுத்தே இருக்க நேர்ந்தது. அவரால் சிறிது நேரம் கூட உட்காரவோ நடக்கவோ முடியவில்லை. இவ்விரு வலிகளுக்கான காரணத்தை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வலிக்கு நிவாரணமும் அளிக்க முடியவில்லை. இளைஞர் நீலுவை சந்தித்தார். அவர் சாதனைகள் செய்வதற்கு ஏற்ற இடம் இல்லாமல் சிரமப்படுவதை அறிந்த நீலு தனக்கு வழிகாட்டியாக இருந்த மகான் வாழ்ந்த குடிசையில் அவர் தங்கலாம் என்று சொன்னார். நீலுவிடம் இளைஞர் அம்மாவை பற்றி சொன்னார். நீலு அதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை.
அவர் ஏற்கனவே பல மகான்களை தரிசித்திருக்கிறார். தற்போது அவர் தன் நோயிலிருந்து விடுபட்டு தொடர்ந்து ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுவதிலேயே நாட்டம் கொண்டிருந்தார். அம்மா நோய்களை குணப்படுத்துகிறார் என்பதை கேட்ட அவருக்கு அம்மாவை காணும் ஆர்வம் தோன்றியது. இந்நோக்கத்தோடு அவர் இளைஞர் பரியக்கடவுக்கு திரும்பும்போது தானும் அவருடன் வந்து அம்மாவை தரிசிப்பதாக சொன்னார். மேலும் நீலு இளைஞரிடம் அவர் அம்மா கூறியபடி மௌன விரதத்தை அனுஷ்டிக்கலாம் என்று கூறி சாதனை செய்ய உதவும் வகையில் ஒரு கடிகாரத்தையும் ஜபமாலையையும் கொடுத்தார். அப்போது இளைஞருக்கு அம்மா உனக்கு தேவையானவை உன்னை தேடி வரும் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. அவர் அம்மா கூறியபடி மௌன விரதத்தை ஆரம்பித்தார். ஒரு நாள் இளைஞர் அருணாச்சல மலையை வலம் வந்து கொண்டிருந்தார். அன்று ஸ்ரீ ரமண மகரிஷியின் ஜெயந்தி நன்னாள். அதையொட்டிய ஒரு குழுவினர் பக்தி பாடல்களை பாடியபடியே மலையை வலம் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் உயரமாக இருந்த ஒரு வெளிநாட்டுக்காரர் இளைஞரின் கவனத்தை கவர்ந்தார். வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் அவரும் தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். இளைஞர் அவரை கவனித்த அதே கணத்தில் அவரும் இளைஞரை பார்த்தார். அவரது பார்வையில் ஓரளவு கர்வம் தென்பட்டாலும் இளைஞர் இவரிடம் கர்வம் இருந்தாலும் இவரும் அம்மாவின் குழந்தை போல் தோன்றுகிறதே என்று நினைத்தார். அந்த வெளிநாட்டவரின் பெயர் கங்கா. இளைஞரின் மௌன விரதம் நிறைவுற்றது. இளைஞரும் நீலுவும் பரியக்கடவுக்கு வந்தனர். அம்மாவை தரிசித்ததும் நீலுவுக்கு ஆனந்தம் மேலிட்டது. தன் அனுபவத்தை அவர் அம்மாவுடன் இருந்த முதல் 4 நாட்களும் நான் சொர்க்கத்தில் இருந்தது போன்ற ஆனந்தத்தை அனுபவித்தேன். ஒரு நாள் இரவில் தேவிபாவ தரிசன நிறைவில் அம்மா கோயிலின் வாயிலில் நின்று கொண்டிருந்தார். நான் வெளியே நின்றபடி கைகளை கூப்பியவனாக அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுள்ளே ஆனந்தம் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அம்மாவின் திருமேனி பறந்து விரிந்து கொண்டிருந்த ஒரு ஒளி வெள்ளத்தில் மறைந்தது. அந்த ஒளி வெள்ளம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பரவி பார்வையில் தெரிந்தவைகளை எல்லாம் சூழ்ந்து தன்னுள்ளே அமிழ்த்தி கொண்டது. திடீரென அது சுருங்கி கண்களால் காண இயலாத அளவு பிரகாசமான ஒளி புள்ளியாயிற்று. அது எனக்குள்ளே புகுந்ததாக நான் உணர்ந்தேன். அனுபவத்தால் பெற்ற ஆன்மீக பேரானந்தத்தால் என்னால் 3 நாட்கள் உறங்கக்கூட முடியவில்லை. அதன்பின் என்னால் அல்லும் பகலும் அம்மாவை எண்ண முடிந்தது. எனது வாழ்நாள் முழுவதும் அம்மாவுடன் இருந்து அவருடைய ஆன்மீக வழிகாட்டுதலை பெறவும் அவருக்கு சேவை செய்யவும் முடிவு செய்தேன் என குறிப்பிட்டிருக்கிறார். நீலுவும் இளைஞரும் மீண்டும் திருவண்ணாமலைக்கு சென்றார்கள். நீலு அம்மாவுடன் நிரந்தரமாக தங்கிவிட முடிவு செய்திருந்ததால் திருவண்ணாமலையில் அவருக்கு இருந்த காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு பரியக்கடவு செல்ல ஆயத்தமானார். நீலுவும் இளைஞரும் காயத்ரியை சந்தித்தார்கள். அவர் அம்மாவுக்கு சேவை செய்ய விருப்பம் கொண்டிருந்தார். எனவே மூவரும் பரியக்கடவுக்கு புறப்பட்டார்கள். எல்லோரும் வியக்கும் வண்ணம் அவர்களை சுகுணானந்தர் தன் குழந்தைகளைப் போல அன்புடன் வரவேற்றார். நீலு நோய்வாய்ப்பட்டு 3 ஆண்டுகளாகி விட்டன. 3 ஆண்டுகளாக இருந்த நோயின் கடுமை தணிந்தது. அவரால் ஓரளவு நடமாடவும் சிறு வேலைகளை செய்யவும் முடிந்தது. ஒரு நாள் நீலு அம்மாவிடம், அம்மா, இங்கிருந்து போக நான் விரும்பவில்லை. எளிய தொண்டனாக எப்போதும் உங்களுடன் தங்கியிருக்க விரும்புகிறேன் என்றார். அம்மா, மகனே, அம்மாவுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது. எனினும் நாம் தங்க ஒரு இடம் தேவைதான். தந்தையிடம் கேள் என்றார். அதன்படி நீலு சுகுணானந்தரிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தார். எல்லோரும் வியக்கும் வண்ணம் சுகுணானந்தர் சிறிதளவு நிலத்தை கொடுத்தார். தென்னங்கிட்டால் அமைந்த குடிசை ஒன்று அந்த நிலத்தில் உருவானது. இது சுமார் 6 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் உடையதாக இருந்தது. இதன் ஒரு மூலையில் சமையலறை உணவு இடமண்ணில் இல்லத்தில்தான் தயாரானது. குடிசையில் இருந்த சமையலறையில் அம்மாவுக்கு தேவையான பானங்கள் தயாரிக்கப்பட்டன. இச்சமயத்தில் பாலுவும் அம்மாவுடன் தங்கியிருந்தார். எனவே குடிசையில் அம்மாவுடன் காயத்ரி, நீலு, பாலு ஆகியோரும் வசிக்கலாயினர். இதை ஆசிரமத்தின் ஆரம்பம் என்று கூறலாம். பாலு முதலாக அம்மாவை தரிசித்த பின் தனது வீட்டை துறந்து வந்துவிட்டார். அவர் பெரும்பாலும் அம்மாவுடனே இருக்கலானார். பின்னர் சுகுணானந்தரின் அனுமதியோடு இடமண்ணேலில் நிரந்தரமாக தங்கிவிட்டார். இதற்கு சுகுணானந்தர் சம்மதம் தெரிவித்தது பாலுவின் அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். இதையடுத்து நீலு அம்மாவுடன் தங்க முடிவு செய்து குடிசை கட்டியதும் பாலுவும் அங்கே குடியேறிவிட்டார். இளைஞர் திருவண்ணாமலையிலிருந்து திரும்பி வந்து 2 மாதங்களில் அம்மா அவரை மும்பையில் உள்ள சாந்திபனி சாதனாலயாவில் வேதாந்த பயிற்சி பெறுவதற்காக அனுப்பி வைத்தார். இப்பயிற்சி காலம் 3 ஆண்டுகள் ஆகும்.
நீலுவும் காயத்ரியும் அம்மாவுடன் தங்க வந்தபின் திருவண்ணாமலையிலிருந்து கங்காவும் மதுசூதனனும் அம்மாவுடன் வாழும் முடிவோடு பரியக்கடவுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களையும் அம்மா அன்புடன் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் தங்கள் செல்வத்தை அம்மாவுக்கு அர்ப்பணிக்க முன்வந்தனர். அம்மா, நீங்கள் தூய ஒழுக்கமும் ஆன்மீகத்தில் நிறைநிலையும் பெற்றால் அதுவே அம்மாவுக்குரிய செல்வமாகும். உங்களுக்குள்ளே உள்ள ஆத்மாவை தரிசித்து விட்டால் எல்லோரிடமும் ஆத்மாவே குடியிருப்பதை உணர்வீர்கள். உலகமே உங்களுடைய செல்வமாகிவிடும் என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். ஒரு நாள் இரவில் பக்கத்து வீட்டுக்காரர் கங்காவை எழுப்பி அவரிடமிருந்து டார்ச் லைட் வேண்டும் என்று கேட்டார். அவரது மகள் கடும் ஆஸ்துமாவினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டியிருந்தது. இருட்டாக இருந்த காரணத்தால் தான் அவர் டார்ச் வேண்டும் என கேட்டார். மருத்துவமனையிலிருந்து திரும்பியதும் அவர் விளக்கை நன்றியோடு திருப்பிக் கொடுத்தார். இச்சம்பவத்தை மறுநாள் காலையில் அம்மாவிடம் தெரிவித்த கங்கா, எனது தூக்கத்தை கலைத்த அந்த மனிதரின் தலையை பிளந்துவிட வேண்டும் போல் தோன்றியது. என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் என்றார். இதை கேட்ட அம்மா, மகனே, நீ ஆத்ம சாதகன் தானா? இங்கே வர முன்பு பல ஆண்டுகளாக சாதனையிலிருந்து திரும்ப படிக்கிறேன்டா. இதை கேட்ட அம்மா, மகனே, நீ ஆத்ம சாதகன் தானா? இங்கே வர முன்பு பல ஆண்டுகளாக சாதனை செய்து நீ என்ன முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறாய்? நீ செய்து வரும் சாதனைகளின் பலன் இதுதானா? உன்னை நீ ஞான மார்க்கத்தில் செல்பவனாக கருதி கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ அனைத்தையும் உனது ஆத்மஸ்வரூபமாக கருத வேண்டும். நீ அங்கனம் கருதினால் அந்த மனிதரின் மீது கோபம் வருமா? உன் காலில் முள் குத்திவிட்டால் அதை எடுக்க தவிக்க மாட்டாயா? அந்த மனிதர் தன் மகள் படும் வேதனை மாற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தவித்திருப்பார் என்பதை எண்ணிப்பார். உயிரினங்கள் அனைத்தினுடைய வலியையும் வேதனையையும் உன்னுடையது போல கருத வேண்டும். அப்பொழுதுதான் உன் மனம் விரிவடைந்து பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் தன்னுள்ளே சமமாக வைத்திருக்கும் ஆகாயம் போல எல்லையற்றதாக ஆகும். இந்நிலையை அடைய உன் மனம் குழந்தையின் மனதை போல் கள்ளங்கபடமற்றதாக மாற வேண்டும். இறைவன் மீது கொள்ளும் தூய பக்தியால் தான் இத்தகைய மனதை பெற முடியும் என்று அம்மா கூறினார். இதை ஏற்றுக்கொள்ளாத கங்கா ஏளனமான குரலில், பக்தி அறிவுக்கு திருப்தியை தருவதில்லை. பக்தி மார்க்கத்தில் செல்வது பலவீனத்தின் அறிகுறியாகும். அழுது தொழுது பாடி உணர்ச்சிகளை ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? நான் அப்படி செய்ய முடியாது. ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்தி மார்க்கத்தை போதித்ததில்லை. அவரை பின்பற்றுபவர்களுக்கு அவர் ஞான மார்க்கத்தையே புகட்டினார். ஞான மார்க்கம் அறிவுக்கு திருப்தி தருவதால் நான் அதையே விரும்புகிறேன், அதையே நம்புகிறேன் என்று கூறினார். இதை கேட்ட அம்மா புன்னகையுடன், ஞான மார்க்கத்தை இவ்வளவு காலம் அனுஷ்டித்து நீ பெற்ற பலனை இப்போது தெரிந்து கொண்டேன். இதுதான் உனது நிலை என்றால் நீ தியாகமும் துறவும் நிறைந்த வாழ்க்கையை பற்றி நினைக்க தேவையில்லை. நீ புலன் இன்பங்களையும் அனுபவிக்கலாம். ரமண மகரிஷி எழுதிய நூல்கள் மற்றும் அவரை பற்றி மற்றவர்கள் எழுதிய நூல்கள் ஆகிய எல்லாவற்றையும் நீ படித்திருக்கிறாயா? இல்லை என்றால் தயவு செய்து படி. அவற்றின் பல பக்தி சுவை நிரம்பியவையாகும். உண்மையில் மகரிஷி அருணாச்சலேஸ்வரர் மீது பக்தி கொண்டிருந்தார். அந்த திருநாமத்தை சொன்னாலே அவருடைய கண்களில் பக்தி கண்ணீர் பெருகும். நீ நினைப்பது போல் பக்தி மனதின் பலவீனத்துக்கு அறிகுறி அல்ல. மனிதன் எய்தக்கூடிய மிக உன்னதமான பேறு பக்தியாகும். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை சமமாக காண்பது பக்தியாகும். சுயநலமற்ற வாழ்வின் தூய அன்பு பக்தியாகும் என்று விளக்கினார். ஆனால் கங்காவுக்கு அம்மா கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் திருவண்ணாமலைக்கு திரும்பி சென்றார். அங்கே அவர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ரமண மகரிஷி பக்தியை பற்றி எழுதிய நூல் ஒன்றை வாசிக்க நேர்ந்தது. அதை படிக்க அவருக்கு அம்மா கூறியவை நினைவுக்கு வந்தன. தன் தவறை உணர்ந்து வருந்தி அவர் அம்மாவிடம் மானசீகமாக வேண்டி அழுதார். கங்காவின் மனநிலையை உணர்ந்த அம்மா அவரை தம்மிடம் வருமாறு ஒரு கடிதம் எழுதினார். கடிதத்தை பெற்ற கங்கா அம்மாவின் பெருமையை புரிந்து கொண்டார். அம்மாவிடம் வர முன்பு மதுசூதனன் பல சான்றோர்களை சந்தித்திருக்கிறார். அம்மாவை முதலில் தரிசித்ததுமே தான் தேடிக்கொண்டிருந்த மகான் அம்மாவை என முடிவு செய்து கொண்டார். அவர் இதயபூர்வமாக தன்னை அம்மாவிடம் ஒப்படைத்தார். அவர் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு என்று கிடைக்கும் எல்லா வியாக்கியான நூல்களையும் திரட்டினார். பிரெஞ்சு மொழி பேசும் பக்தர்களின் ஆன்மீக நலனை கருதி அந்த நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கலானார். தன்னுடைய தாய்நாடான ரீயூனியன் தீவில் அம்மாவின் ஆசியுடன் ஆன்மீக சேவை செய்யலானார். அங்கே அழகிய ஆசிரமம் ஒன்றை உருவாக்கி அதை அம்மாவுக்கு அர்ப்பணித்தார்.
அம்மாவின் ஆசையால் அவர் பலரை ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுத்தி வருகிறார். அந்நாட்களில் அம்மா பெரும்பாலும் இரவு நேரங்களில் வெட்ட வழியிலேயே கழிப்பார். எனவே அவருடன் இருந்தவர்களும் தென்னந்தோப்பின் மணல் தரையில் படுத்துக்கொள்வதை விரும்பினார்கள். அம்மா குடிசைக்குள் படுத்தாலும் அநேகமாக நள்ளிரவில் எழுந்து வெளியே வந்து வெறும் தரையில் படுத்துக்கொள்வார். அம்மா உண்பதும் உறங்குவதும் சொற்பமே. அவர் தம்மை பிறரது சேவையில் பூரணமாக ஈடுபடுத்தி கொண்டார். அப்போது வாரத்தில் 3 நாட்கள் பாவ தரிசனம் நிகழும். அந்த நாட்களில் அம்மா ஏறத்தாழ இரவு முழுவதும் பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பார். இது தவிர பகலில் தம்மை தரிசிக்க வருகின்ற பக்தர்களின் குறைகளையும் கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார். மேலும் ஆத்ம சாதகர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு வழிகாட்டி உதவுவார். ஆரம்பத்தில் நீலுவுக்கும் காயத்ரிக்கும் மொழி பிரச்சினை இருந்தது. ஆகவே அவர்கள் அம்மாவுடன் பேச பாலுவின் உதவியை நாடினார்கள். ஆயினும் அவர்கள் விரைவில் அம்மாவின் தாய்மொழியான மலையாளத்தை கற்றுக்கொண்டனர். இக்காலத்தில் அம்மாவுக்கு சேவை செய்யவரும் இல்லாததால் அந்த பேறு பாலுவுக்கு கிடைத்தது. ஒரு நாள் சுகுணானந்தர் நமது பண்பாட்டை மறந்தவராக வெளிநாட்டுக்காரர்களுக்கு உணவளிக்க முடியாது என கூறிவிட்டார். ஆகவே அம்மாவுக்கும் நீலுவுக்கும் பாலுவுக்கும் தனக்கும் குடிசையிலேயே காயத்ரி உணவு தயாரிக்க ஆரம்பித்தார். அம்மா அநேகமாக எதுவும் சாப்பிடுவதில்லை. சில வேளைகளில் நீலு அல்லது பாலுவின் வற்புறுத்தலுக்காக சிறிதளவு சாப்பிடுவார். ஒரு நாள் நீலு உணவு உண்ணுமாறு அம்மாவை தொடர்ந்து வற்புறுத்தினார். இறுதியில் அம்மா சரி சாப்பிடுகிறேன் கொண்டு வா என்ற உடனே நீலு ஒரு தட்டு நிறைய உணவை பரிமாறி அதை எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுத்தார். வழக்கத்துக்கு மாறாக அம்மா உணவு முழுவதையும் சாப்பிட்டு விட்டார். இதனால் மகிழ்ந்த நீலு மேலும் உணவு பரிமாறினார். அதையும் அரை நொடியில் சாப்பிட்டு விட்டு அம்மா இன்னும் உணவு வேண்டும் என்பதைப் போல நீலுவை பார்த்தார். அவரும் பெருமகிழ்வுடன் உணவை பரிமாறினார். இப்படி உணவு பரிமாறுவதும் அம்மா அதை விரைவில் சாப்பிடுவதும் தொடர்ந்தது. என்ன சாப்பிட்டாலும் அம்மாவின் பசி அடங்குவதாக தெரியவில்லை. நீலுவும் மற்றவர்களும் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொண்டார்கள். சமைத்த உணவுப் பொருள் தீர்ந்து விடவே அருகே இருந்த சிறிய உணவகத்திலிருந்து உணவை வாங்கி வந்தார்கள். அதையும் அம்மா சாப்பிட்டு விட்டார். என்ன செய்வதென்றே நீலுவுக்கு தெரியவில்லை. அவரது உடல் சோர்ந்தது, உள்ளம் தளர்ந்தது. இந்நிகழ்ச்சிக்கு பின் அம்மாவை உணவருந்துமாறு வற்புறுத்துவதை நிறுத்திவிட்டார். இச்சமயத்தில் அம்மாவுக்கு குடும்பத்தினரால் மீண்டும் சிரமம் ஏற்பட்டது. சுகுணம்மாவின் திருமணம் நடைபெற்று 2 மாதங்களே ஆகியிருந்தது. சுகுணானந்தர் தன் மூத்த மகள் கஸ்தூரியின் திருமணத்தை எவரிடமும் கேட்காமல் உறுதி செய்து விட்டார். அவர் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தன் சம்மதத்தை தெரிவித்த பிறகுதான் அம்மாவிடம் விவரத்தை கூறினார். கையில் பணம் இல்லாமல் எவ்வாறு திருமணத்தை நடத்துவது? சுகுணானந்தருக்கு வருமானம் எதுவும் இல்லை, கோயிலிலும் பணம் இல்லை. இந்நிலையில் சுகுணம்மாவின் திருமண ஏற்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருந்தது போலவே இப்பொழுது சுகுணானந்தர் ஒதுங்கிவிட்டார். அம்மா அமைதியாக இருந்தார். பாலு வருத்தத்துடன் அம்மா என்ன செய்வது, எப்படி திருமணத்தை நடத்துவது என்று அம்மாவிடம் கேட்டார். நீலு அம்மா என்னிடம் இருப்பது எல்லாம் தங்களுக்கு தருகிறேன். குருவின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதும் அவரை கவனித்துக் கொள்வதும் சீடனின் கடமை அல்லவா? என்னுடையது என்று கருத எதுவும் இல்லை. என்னிடம் இருப்பதெல்லாம் தங்களுடையதே ஆகும். ஆகவே அந்த பணத்தை செலவழித்து கஸ்தூரியின் திருமணத்தை நடத்துங்கள் என்று கூறினார். இதற்கு அம்மா, மகனே, திருமணத்துக்கு பிறகு கஸ்தூரி உலகியல் வாழ்வில் ஈடுபடுவாள். உன்னிடம் உள்ள பணம் ஆன்மீக வாழ்வுக்குரியதாகும். ஆகவே அதை நற்காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அதை உலகியல் வாழ்வில் ஈடுபடுவோருக்கு கொடுத்தால் அவர்களுக்கு பாவம் விளையும். நமக்கும் பாதிப்பு ஏற்படும். இறைவனின் திருவிழப்படிதான் கஸ்தூரியின் திருமணம் நிச்சயமாக இருக்கின்றதென்றால் அவருடைய அருளாலேயே அது நடைபெறட்டும். நாம் அதில் கருத்து செலுத்த வேண்டிய அவசியமில்லை. திருமணத்தை பற்றி சுகுணானந்தரே கவலைப்படவில்லை, பின் நாமேன் கவலைப்பட வேண்டும் என்று பதிலளித்தார். திருமணம் நிச்சயம் செய்வதில் தீவிரம் காட்டிய சுகுணானந்தர் அதற்கு தேவையான பணத்துக்கு ஏற்பாடு செய்வது போன்ற முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இருந்தார். அம்மா எதுவும் சொல்லாமல் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். இதை பார்த்த பாலுவின் இதயம் வருந்தியது. அவர், அம்மா, நான் என் குடும்பத்தின் பூர்வீக சொத்தில் எனக்குரிய பங்கை கேட்டு வாங்கி வருகிறேன். அதை திருமண செலவுக்கு பயன்படுத்தலாம் என்று சொன்னார். இதற்கு அம்மா சம்மதிக்கவில்லை. எனவே வேறு எதுவும் செய்ய வழியறியாத பாலு அம்மாவின் நெருங்கிய பக்தர்கள் சிலருக்கு பொருளுதவி கேட்டு கடிதம் எழுதினர். இதை அறிந்த அம்மா, பாலு, நிகழ்பவைகளை எல்லாம் நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்வோம். உணர்ச்சி வசப்பட காரணம் எதுவும் இல்லை என்று கண்டித்தார். தெய்வாதீனமாக எல்லா ஏற்பாடுகளும் நிறைவேறிவிட்டன. திருமண செலவுக்காக 5000 ரூபாய் மட்டுமே தேவைப்பட்டது. சில நாட்கள் சென்றன. சென்னையைச் சேர்ந்த அறிமுகம் இல்லாத ஒருவர் தான் சமீபத்தில் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டதாகவும்
அவருக்கு காணிக்கையாக 5000 ரூபாய் காசோலையை அனுப்பியிருப்பதாகவும் எழுதியிருந்தார். இவ்வாறு 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத மத்தியில் கஸ்தூரியின் திருமணம் நிறைவேறியது. இத்திருமணம் நிகழ்ந்து 3 மாதங்கள் கூட நிறைவடையவில்லை. சுகுணானந்தர் தனது 3வது மகள் சஜினியின் திருமணத்தை உறுதி செய்துவிட்டு வழக்கம் போல மற்ற ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் ஒதுங்கிவிட்டார். பெண்ணுக்குரிய நகைகள், சீதனம், திருமண செலவு ஆகியவர்களை கவனிக்கும் பொறுப்பு முன்பு போலவே அம்மாவுக்கு உரியதாயிற்று. இம்முறை பாலு வருந்தவில்லை, கோபமடைந்தார். சுகுணானந்தர் அறிவின்றி நடந்து கொள்வதைக் கண்டு அம்மாவும் சலிப்படைந்தார். இருந்த போதிலும் அவர் அமைதியை இழக்காமல் காரியங்களை திறம்பட செய்யலானார். மணமகன் வீட்டார் அதிக நகை வேண்டும் என்று கேட்டார்கள். வழக்கம் போல பணப்பிரச்சினை பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆன்மீக காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட திருமண செலவுக்கு எடுக்க அம்மா அனுமதிக்கவில்லை. கடன் வாங்கவும் அம்மா சம்மதிக்கவில்லை. பின் என்னதான் செய்வது? இந்த சந்தர்ப்பத்தில் கஸ்தூரி புகுந்த வீட்டில் ஏற்பட்ட மன வேறுபாட்டால் பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாள். இங்கிருந்த மனநிலையை கண்ட அவள் தன் நகைகளை தங்கைக்கு தர முன் வந்தாள். வசதிப்படும் பொழுது திருப்பி தந்தால் போதும் என சொல்லி அனைத்து நகைகளையும் கொடுத்தாள். இதனால் ஒரு கழுத்தணியும் மோதிரமும் தவிர எல்லாம் தயாராகிவிட்டன. திருமணத்துக்கு 2 நாட்கள் இருந்தன. இந்த நகைகளுக்கு வழி ஏதும் தெரியவில்லை. அம்மா பற்றற்றவராக அமைதியுடன் இருந்தார். அன்று பாவ தரிசன நாள். மறுநாள் காலையில் காயத்ரி கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அம்மாவுக்கு பக்தர்கள் அளித்த காணிக்கைகளுக்கு இடையே ஒரு சிறு பொட்டலம் இருப்பதை பார்த்தார். அதை எடுத்து பிரித்து பார்த்த பொழுது அதற்குள்ளே ஒரு கழுத்தணியும் திருமணத்துக்கு தேவையான சரியான அளவில் ஒரு மோதிரமும் இருந்தன. 1 மாதத்திற்கு முன்பு சஜினிக்கு செய்ய நினைத்த அதே மாடலில் அவை இருந்தன. இதை கண்ட காயத்ரி வியப்பில் ஆழ்ந்தார். பக்தர்களின் யோக சேஷமத்தை இறைவன் வழங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரம் என்ன வேண்டும்? சஜினியின் திருமணத்தை ஒட்டி ஏற்பட்ட சிரமங்கள் இத்துடன் நின்றுவிடவில்லை. உள்ளூர் பக்தர்கள் சிலர் சுகுணானந்தரிடம், உங்களை எதிர்த்து வந்தவர்களது வீட்டில் இப்பொழுது திருமண உறவையின் வைத்துக் கொள்கிறீர்கள். இதுவரை உங்களை ஆதரித்து வந்தவர்களின் வீட்டில் நல்ல மணமகன் இல்லையா என்று தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்தனர். சுகுணானந்தரை ஆதரித்து வந்த சில இளைஞர்கள் அவருடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ள எண்ணியிருந்தனர். இவர்கள் எல்லோரும் இப்போது சுகுணானந்தருக்கு எதிரிகளாகிவிட்டனர். முன்பு அவருடைய எதிரிகளாக இருந்து இப்பொழுது திருமண உறவு கொண்ட குடும்பத்தினர் அவருக்கு ஆதரவாளர்களாக மாறினார்கள். இன்றைய எதிரிகள் சஜினியின் திருமணத்தை நிறுத்த முடிவு செய்தனர். அதன்படி அவர்கள் மோசமான வதந்திகளை மணமகனுக்கு எட்டும்படி செய்தார்கள். திருமணத்துக்கு முந்தைய நாள் கூட இடமண்ணேல் இல்லத்தில் திருமணம் நிகழுமா என்கின்ற சந்தேகமும் எல்லோரிடமும் இருந்தது. திருமண நாளன்று அம்மா பிரம்மச்சாரிகளை பக்கத்து வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கே தங்க வைத்தார். முன்பு 2 திருமணங்கள் நிகழ்ந்த நாட்களிலும் அம்மா இவ்வாறே செய்தார். திருமணம் போன்ற சடங்குகளில் கலந்து கொள்வது பிரம்மச்சாரிகளின் ஆன்மீக வாழ்வுக்கு உகந்தது அல்ல. இதை பற்றி அம்மா, ஆத்ம சாதகர்கள் திருமணம், மரணம் போன்றவற்றில் கலந்து கொள்ளல் ஆகாது. திருமணத்துக்கு வருவோர் அனைவரும் மன வாழ்வை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு உலகியல் பந்தமாகும். மரணம் நிகழ்ந்த வீட்டில் ஒருவர் இறந்ததை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது நிலையற்ற தேகம் மறைந்ததை குறித்த துக்கமாகும். ஆக இவ்விரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்கள் எல்லோரும் நிலையற்றவைகளையே நினைத்து கொண்டிருப்பார்கள். இவர்களது எண்ண அலைகள் ஆத்ம சாதகர்களுக்கு தீமை பயக்கும். அதாவது இந்த எண்ண அலைகளின் அதிர்வுகள் சாதகர்களினுடைய சூக்ஷ்மமான மனதை பாதிக்கும். இதனால் அவர் நிலையற்ற உலகியல் பொருட்களை குறித்து சஞ்சலம் அடைவார் என்று கூறியிருக்கின்றார். சுகுணானந்தரின் பெண்களது திருமணங்கள் நிறைவேறிய காலத்தை அனுசரித்து பகுத்தறிவுவாதிகளும் அம்மாவை எதிர்த்து வந்தவர்களும் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தங்களது தகாத செயல்களை கைவிட்டார்கள். அவர்களுள் சிலர் தங்களுடைய செயல்கள் சரியானவை அல்ல என்பதை புரிந்து கொண்டு பகுத்தறிவுவாதிகளின் இயக்கத்தை விட்டே விலகிவிட்டார்கள். மற்றவர்கள் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக தங்களுக்குள்ளே சண்டையிட்டார்கள். இதனால் பகுத்தறிவுவாதிகளின் இயக்கம் கலைந்தது. சத்தியத்தையும் நேர்மையையும் எதிர்த்தவர்கள் தங்களுடைய தகாத செயல்களின் பயனாய் நிலைகுலைந்து போயினார்கள். பகுத்தறிவுவாதிகளாலும் குடும்பத்தினராலும் தாம் பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் குறித்து அம்மா கொண்டிருந்த மனப்பான்மை உன்னதமானதாகும். இவை குறித்து பேச நேர்ந்த போது அம்மா ஒரு நாள், அவர்களிடமிருந்து தவறான கருத்துக்களின் காரணமாகவே அவர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள். மேலும் அவர்களால் ஆன்மீக வாழ்வின் சிறப்பையும் பொருளையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறு இருக்க நாமேன் அவர்கள் மீது கோபமோ வெறுப்போ கொள்ள வேண்டும்? அப்படி நடந்து கொண்டால் அப்படி நாம் நடந்து கொண்டால் அது அறியாமையாகும். அதன் விளைவாக நமது மனம் மாசுபடும். அன்று மலர்ந்த ரோஜா மலர்களை பாருங்கள்.
அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அவற்றின் நறுமணம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இம்மலர்களை பெற ரோஜா செடிக்கு உபயோகித்த தேயிலை தூளையும் சாணத்தையும் உரமாக இடுகிறோம். இந்த உரத்துக்கும் ரோஜா மலர்களுக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. மலர்களின் அழகோடும் மனத்தோடும் ஒப்பிடுகையில் நாம் இடும் உரம் பொருத்தமானதா? வேதனைகளும் சோதனைகளும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் உரங்களாகும். இவை நமது இதயம் பூரணமாக மலர உதவுகின்றன. இரவில் ரீங்காரமிடுவது சில்வண்டின் இயல்பாகும். அதனால் தூக்கம் கெடுவதாக யாரும் கூறுவதில்லையே. பிறரை துன்புறுத்துவது அறியாமையில் ஆழ்ந்திருப்பவர்களின் இயல்பாகும். அவர்களை மன்னித்து நல்வழியில் நடத்தி செல்லுமாறு நாம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். உனது செயல்களை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால் அவர் உன்னை பாதுகாப்பார் என்று கூறினார். அம்மாவை அடைக்கலம் அடைந்த பிரம்மச்சாரிகளுக்கு பகுத்தறிவாதிகளின் இயக்கம் நிலைகுலைந்து போனதை விட சுகுணானந்தரின் பெண்கள் மூவருக்கும் திருமணம் முடிந்தது பெரிய வரப்பிரசாதமாக ஆயிற்று. இதனால் அவர்கள் அம்மாவுடன் நிரந்தரமாக வாழ்வதற்கு இருந்த பெரிய தடை நீங்கியது. இதோட பாகம் 17 முடியுதுடா. நமசிவாய. வாழ்க வளமுடன்.